கடியாப்பட்டி ஆரோக்கிய ஜோதி சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கடந்த பல வீடியோக்களில் ஆரோக்கியம் சம்பந்தமான பல தகவல்களை பதிவேற்றம் செய்திருந்தோம். அவைகளெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவைகளின்படி வாழ்ந்து ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். இந்த கடியாப்பட்டி ஆரோக்கிய ஜோதி என்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், மற்றவர்களும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி கூட நம்முடைய ஃப்ளோர், வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளோர், நம்ம நடக்கக்கூடிய அந்த பால்கனி பகுதி அல்லது பாத்ரூம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மார்பிள் டைல்ஸ் போட்ட வீடுகளில் கண்டிப்பாக துடைப்பதற்கென்று அதை சுத்தம் பண்ணுவதற்குன்னு, ஏனென்றால் இன்றைய நாட்களில் எங்கே பார்த்தாலும் பொல்யூஷன். காலையில் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா அவ்வளோக்குள்ள தூசி அப்படியே படிஞ்சிருக்கும். மேலே மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா அப்படி தான், எல்லா இடத்துலையுமே தூசியாக தான் இருக்குது. அதனால தான் தூசியை எப்படி நம்ம வீட்டிலேருந்து அப்புறப்படுத்தலாம், அதை எப்படி சுத்தமாக வச்சுருக்கலாம், அதுலேருந்து வரக்கூடிய அலர்ஜியெல்லாம் எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து பிரயாசப்பட்டுருக்கிறோம். கடந்த பல வீடியோக்களையும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி வந்து இந்த ஒரு மாப் சரிதாங்களா, இது வந்து 360 டிகிரியில் சுழன்று துடைக்கக்கூடிய அளவில் வடிவமைக்கப்பட்டிருக்குது. அந்த பேஸ்கட் மாதிரி இருக்குது. பேஸ்கட் ஒரு புதிய வடிவமைப்போடு இருக்குது. நிறைய வீடுகளில் ஏற்கனவே வந்துருச்சு. அதனால் நம்ம வீடியோவில் இப்போ அப்லோட் பண்ணுறோம். பார்க்குறதுக்கு பாஸ்கெட் மாதிரியே இருக்குது. அதில் வந்து அந்த மாபு துடைக்கிற மாபு, அதை வந்து எக்ஸ்டென்ஷன் போல் இருக்குது. அதாவது நீளமான குச்சி கொடுத்துருக்குறாங்க. அந்த குச்சி அதில் வந்து சொருகி அந்த ஒரு பின் ஒன்று இருக்குது. பின்னை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம்னா, அதை ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அது ஸ்டெடியாக நிற்கும். கலட்டும் பொழுது அந்த பார்த்திங்கன்னா அந்த வெள்ளையாக தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நடுவில் வெள்ளையாக நீட்டிகிட்டு இருக்கு பாருங்களேன். அதை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே நிற்கும். அந்த போல கலட்டுறதுக்கு, அப்படி இல்லைன்னா அதை சுற்றுறதுக்காக என்ன பண்ணுறோம், திரும்ப அதை எடுத்து விட்றோம். இப்போ அமைக்க வச்சுருக்கிறோம், திரும்ப எடுத்து விட்றோம். அப்படியே அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி அல்லது ரிலீஸ் பண்ணி நம்ம அந்த போலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல அருமையான ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒன்றும் இல்லை, தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறோம். அதில் ஒரு மூடி லைசால் ஒரு மூடி அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு லிக்விடு, அது சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு லிக்விடு இருக்கணும். அந்த லிக்விடு வந்து ஒரு மூடி ஊற்றிட்டு, அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை வந்து அந்த மாப்பை வந்து அந்த தண்ணியில் முதல்ல நல்லா இது பண்ணிடணும். நல்லா முக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அந்த தண்ணியை புளியணும் இல்லைங்களா. புளியறதுக்காக பக்கத்தில் என்ன பண்ணுறோம், பக்கத்தில் இன்னொரு பேஸ்கெட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பேஸ்கெட்டில் இப்போ வந்து தண்ணியை ஊற்றியாச்சு. தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மூடி, இப்போ நாங்கள் வந்து ஒரு மூடி தான் ஊற்றுறோம். ஒரு மூடி லைசால், அந்த ஒரு மூடி லைசாலை ஊற்றிட்டு அதற்கப்புறம் அந்த மாப்பை வந்து அந்த தண்ணியில் நனைக்கிறோம். கொஞ்சம் கலக்கின மாதிரியே நல்லா மிக்சிங் ஆகணும். வச்சுட்டு இதில் வந்து சுற்றுறோம். வச்சு பிடிச்சி அமுக்கும் பொழுது அந்த தண்ணி எல்லாம் வந்து என்ன பண்ணிடுது, அப்படியே கீழே வடிஞ்சு திரும்பவும் அந்த கண்டெய்னருக்கே போயிடுது. அந்த கீழே அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கே போயிடுது. இது எடுத்து இப்படி துடைக்க வேண்டியதுதான். கொரோனா போன்றதான காலகட்டத்தில் இது ரொம்ப அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. மேலும் இல்லத்தரசிகளுக்கு, அதுலேயும் வேலைக்கு போகக்கூடிய அல்லது வேலைக்கு போயிட்டு வந்துட்டு காலை நேரத்துலையோ அல்லது சாயந்தர நேரத்துலையோ இல்லத்தரசிகளுக்கு, வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹவுஸ்மேடு வேலைக்கார பெண்களுக்கும் இது ரொம்ப எளிமையாக இருக்கும். சார், அதனால் நின்றுக்கிட்டே நம்ம வந்து இதை துடைக்கலாம். அடுத்தது வந்து ஈஸியாக வந்து அதை வந்து சுத்தம் பண்ணலாம். பழைய முறையிலெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஈஸியாக வந்து அதை துடைக்கிறது மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. அடுத்தது இந்த எக்ஸ்டென்ஷன் போல் இருக்கு இல்லைங்களா, அந்த பார் கம்பி, அதை நம்ம ஈஸியாக கழட்டிக்கலாம். இப்படி பல விதத்திலும் அந்த இது வந்து ஒரு எளிமையானதாக இருக்கிறது. துடைக்கும் பொழுது அது வந்து கொஞ்சம் சாய்வாக வச்சு தான் நம்ம துடைக்கும் பொழுது. அதே இது வந்து அந்த ப்ரெஸ் பண்ணும் பொழுது ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, கீழே இருக்கக்கூடிய இந்த மாபு இருக்குது இல்லைங்களா, மாபு அந்த ஸ்டாண்டு மாதிரி ரவுண்டாக இருக்குல்ல, அதில் வந்து காலை லேசாக வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஒரு காலை லேசாக வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் போல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குச்சியை வந்து லேசாக ஸ்ட்ரெயிட் பண்ணால் ஸ்ட்ரெயிட் ஆகும். ஆனால் நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு தான், காலை வச்சு அமுக்கிக்கிட்டு தான் நீங்கள் இதை வந்து முன்ன பின்ன நகர்த்தணும். சரிதாங்களா. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். வெர்டிக்கலாக கரெக்டாக வந்து 90 டிகிரியில் அந்த ஸ்டிக்கு வந்துடும். அப்புறம் நீங்கள் அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கீழே வச்சு இது பண்ணும்பொழுது திரும்ப அந்த ஸ்டிக் வந்து தானாகவே
அப்படியே நம்ம வந்து வளைச்சிக்க வேண்டியதான், வளைச்சிட்டு நம்ம துடைக்க வேண்டியதான். திரும்பவும் அதை நிமித்தும் பொழுது அதே மாதிரி காலை வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த போல் இருக்கு இல்லைங்களா, எக்ஸ்டென்ஷன் அந்த குச்சியை அதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் முக்கணும், அல்லது அந்த புளியிற அந்த பக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு இது பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை, இதில் ரொம்ப சிம்பிள் தான் ஆப்ரேஷன்லாம். அதுமாதிரி இந்த பக்கெட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம தூக்கிட்டு போகணும் இல்லைங்களா, தூக்கிட்டு போகும்போது தண்ணி எல்லாம் இருக்குது, அப்போ வெயிட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் கீழே வீல் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் நமக்கு வந்து ரொம்ப ஈஸி, அதை வந்து நம்ம அப்படியே உருட்டிகிட்டே கொண்டு போகலாம் தண்ணியோடவே. அடுத்தது வந்து அந்த போலை வச்சு கரெக்டாக இது பண்ணும் பொழுது வெயிட்டே நல்லா தாங்கிக்குது. அதாவது இந்த வீல் இருக்கிறதுனால மூவ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நம்மளாக மூவ் பண்ணால் தான் மூவ் ஆகுது, மற்றபடி அது ஸ்டடியாக ஸ்டிஃபாக நின்றுக்குது. பேஸ்கெட் மாதிரி தூக்குற மாதிரி ஒரு இதுவும் கொடுத்துருக்குறாங்க, ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த போலும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, அந்த எக்ஸ்டென்ஷன் போலும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அந்த நாபு அந்த ஸ்பிண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அல்லது அந்த 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 ஸ்டிக்கை வந்து உயரம் கூட்டுறது குறைக்கிறது, அடுத்தது வந்து அதை கலட்டுறதுக்கு அல்லது இந்த சுற்றுறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு லாக் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு குச்சி மாதிரி வெள்ளை கலரில் ஒரு குச்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பிண்டில் அந்த லாக் சிஸ்டம், அதை மட்டும் ஜாக்கிரதையாக இது பண்ணிக்கணும், அது உடஞ்சிடாமல் பார்த்துக்கணும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சில கம்பெனியெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இது கொடுக்குறாங்க, அந்த மாப் இருக்குது இல்லைங்களா, அது வந்து எக்ஸ்ட்ரா 2 பீஸ் அது மாதிரி கொடுக்குறாங்க, ரீஃபில் மாதிரி 2 ரீஃபில் தர்றாங்க. எல்லா கம்பெனிலையும் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில, பட் இதில் எங்களுக்கு நாங்கள் வாங்கினது வந்து கொடுத்தாங்க. மற்றபடி ரொம்ப நல்லா இருக்குது, இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப அருமையான ஒரு உபயோகமானது. அடிக்கடி நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அடிக்கடி நம்ம தொடச்சிக்கலாம், வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கலாம். பழைய இதில் எப்படின்னா நம்ம வந்து அந்த சிஸ்டமே வேறு இல்லைங்களா, இப்போ இது வந்து நல்லா இருக்குது, யூஸ் பண்ணி பார்த்தோம், அதனால் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம், லிங்க்கும் நாங்கள் கொடுக்குறோம். அந்த லிங்கை பார்த்து நீங்கள் தேவையான ஆர்டர்களை கொடுத்து நீங்கள் வாங்கி பயன்பெறும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கடியாப்பட்டி ஆர்கியூஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுவோம், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி.